மீன் குழம்புக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பர் டேஸ்டியான கருவாட்டு குழம்பு. இதுக்கு ஒரு வழுதனைங்க, ஒரு வாழைக்காய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 முருங்கைக்காய், 3 பச்சை மிளகாய், அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. மசாலா பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சிருங்க. எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் மிக்சரில் சேர்த்துட்டு கூடவே தேங்காய், சின்ன வெங்காயம், திக்கான புளிக்கரைசல சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிடுங்க. அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அப்படியே மண்சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி உள்ள சேர்த்துற வேண்டியதான். காய்கறி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. புளிக்கரைசலும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, கட்டி எதுவுமே இல்லாமல். நான் இன்னைக்கு வெள்ளை மீன் கருவாடு தான் இதில் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் கருவாடையும் உள்ள சேர்த்துட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா குழம்பு அலசி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடும். ஒரு 20 மினிட்ஸ்லேயே சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். கருவாட்டு குழம்பு கூட நீங்கள் அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.